ஹாய் குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். வீரமங்கை இன்னைக்கு பூமிக்கு வந்திருக்காங்க. அதாவது சுனிதா வில்லியம்ஸ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு வாரத்தில் பூமிக்கு வர வேண்டியது 9 மாதங்களாக வர முடியாமல் எவ்வளவு பட்ட கஷ்டங்களை சொல்ல வார்த்தை இல்லை. 9 மாதம், அதாவது 286 நாட்களுக்கு பின் பூமிக்கு வந்திருக்காங்க. 8 நாட்களில் வர வேண்டியது 9 மாதம் ஆயிடுச்சு. அவங்க நியூஸ் சேனலில் பேட்டி கொடுக்கும்போது சர்வதேச விண்வெளி மையம், அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எடையில்லா இடம்னா அது சர்வதேச விண்வெளி மையம் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான். ஸ்பேஸ் ஸ்டேஷன் கமாண்டர் யாருன்னா நம்ம சூப்பர் உமன் சுனிதா வில்லியம்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே அவங்க கிறிஸ்மஸ் கொண்டாடி இருக்காங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷனில் எப்படி சாப்பிட்றது, எப்படி தண்ணி குடிக்கிறது எல்லாமே ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க நம்ம சூப்பர் உமன் சுனிதா வில்லியம்ஸ். ஸ்பேஸ் ஸ்டேஷனில் எப்பயும் ஆள் இருப்பாங்க. ஆள் மாற்றி விட இது மாதிரி அடிக்கடி போயிட்டு வருவாங்க நம்ம சூப்பர் உமன் சுனிதா வில்லியம்ஸ். விண்வெளி சாதனையினாலே சுனிதா வில்லியம்ஸ் மட்டும்தான்னு நம்ம மயில்சாமி அண்ணாதுரை சார் சொல்லியிருக்காரு. இவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனில் விண்வெளியில் இப்படி தான் இருக்கும்னு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க யூடியூப்பில். 9 மாதம் கழித்து பூமிக்கு திரும்பி போகிறத நினச்சி ரொம்ப மகிழ்ச்சியில் துள்ளி குதிச்சாங்க நம்ம சுனிதா வில்லியம்ஸ். நம்ம சூப்பர் உமன் சுனிதா வில்லியம்ஸ் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண். விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்த பெண் என்ற சாதனை மட்டும் இல்லாமல் இப்போ 9 மாதங்களாக இருந்துட்டு வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். பெரிய சாதனை படித்த இந்த பெண்ணை தான் நம்ம ரோல் மாடலாக எடுக்கணும். உங்கள் பையன் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.